ஓம் ஷகனா பவது ஷகனோ குணத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதேதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அஷதோ மா ஷட்கமய தமசோ மா ஜோதிர்கமய வித்யோ மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தர்ஷத். 100 நாள் யோகா திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மனிஷி ஸ்கூல் ஆஃப் யோகா சார்ந்த நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய கலைகளில் ஒரு அற்புதமான கலையாக பார்ப்பது யோக மார்க்கம். அதில் நமக்கு திருமூலர் எடுத்துக் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான கலையை குறித்து உங்களிடம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானேன் என்று ஒருவன் தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு செய்தியை எது கொடுக்கிறது என்றால், தன் உள்முகமாக பார்க்கிற போது, தன்னை அறியும் அறிவை அறிந்து கொள்ளுகிற போதுதான் உண்மையான தன் இயல்பை மனிதன் உணர்ந்து கொள்கிறான் என்று திருமூலர் சொல்லுகிறார். எனவே தன்னை அறிதல்தான் யோகம் என்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை நமக்கு திருமூலர் வழங்குகிறார். இந்த ஜீவாத்மாக இருக்கக்கூடிய நாம் பரமாத்மாவை அல்லது யுனிவர்சல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை தெரிந்து கொள்வதற்கு முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே கல்வி கூட சொல்லுகிற போது ஏற்கனவே நம்ம அற்புதமான ஒரு பரிபூர்ணத்துவத்தை வெளிக்கொணர்வதுதான் உண்மையான கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அதை போல நம்மிடையே இருக்கிற அந்த பரிபூர்ணத்துவத்தை அல்லது உண்மை நிலையை அல்லது தன்னிலையை உணர்ந்து கொள்வதுதான் யோகம் என்று திருமூலர் தன்னிடத்திலே விளக்குகிறார். எனவே அவனுடைய பாடலிலே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று எழுதுகிறார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் எப்பொழுது நான் யார் என்று அறிந்து கொள்கிறேனோ அப்போது என்னை நான் நேசிக்க விரும்புகிறேன் அல்லது பூஜிக்க விரும்புகிறேன் என்று அங்கே எழுதுகிறார். அடுத்த பாடலிலே திருமூலர் சொல்லுகிறார், உடம்பினை நான் முன்னம் இழுக்கண இருந்தேன் என்று எழுதுகிறார். வெறும் சதைகளாலும் எறும்புகளாலும் உருவான ஒரு உடம்பு என்று நான் இருந்தேன், உடம்பினை நான் முன்னம் இழுக்கண இருந்தேன், உடம்பினிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்று எழுதுகிறார். உடம்புக்குள்ள அந்த பரிபூர்ணத்துவமான அந்த உண்மை நிலை இறைத்தன்மையை நான் கண்டு கொண்டேன். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானேன் என்று முதல் பாடலில் சொல்லுகிற போது இங்கே சொல்லுகிறார், உடம்பினை நான் முன்னம் இழுக்கென இருந்தேன், உடம்பினிற்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புகள்ல அந்த உருபொருளை கண்டு கொண்டேன். எனவே உடம்பினை வளர்ப்பதற்கான நோக்கம் என்ன என்று திருமூலர் சொல்லுகிற போது அருமையாக சொல்லுகிறார். இந்த உடம்பினை வளர்ப்பது நோக்கம், இந்த உடம்பினுடைய ஆன்மத்தன்மையை உயர்ந்த பரிபூர்ணத்துவத்தை உணர்ந்து கொள்வதுதான் என்று எழுதுகிறார். எனவே உடம்பினை நான் முன்னம் இழுக்கென இருந்தேன், உடம்பினிற்குள்ளே உருபொருள் கண்டேன். எனவே நான் உடம்பினை அந்த உருபொருளை அடைவதற்காக இந்த மனித உடம்பை வளர்க்கிறேன் என்று எழுதுகிறார். அதனாலதான் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்றார். இந்த உடம்பு அழிந்து போச்சுன்னா உயிர் அழிந்துவிடும். எனவே இந்த உடலை ஏன் வளர்க்க வேண்டும் என்றால், இந்த உடலில் தான் நல்ல ஆன்மா குடி இருக்கிறது, அந்த உயிர்த்தன்மை இருக்கிறது, இறைத்தன்மை இருக்கிறது. எனவே நான் இந்த உடம்பினை வளர்க்கிறேன் என்று எழுதுகிறார். எனவே நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய தமிழ் மார்க்கம் சொல்லுகிற ஒரு உண்மையான நிலை என்னவென்றால், யோகம் என்பது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு நிலையிலும் நம்ம கனெக்டிவிட்டியா இருக்கு. இந்த உடல்ல உயிர் இருக்குதுன்னா நம்ம உள்ள போன சுவாச காற்று வெளியே வர வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய சுவாச காற்று உள்ளே செல்ல வேண்டும். அப்போ எப்படி இந்த அறையில் இருக்கக்கூடிய லைட்ஸ் ஃபேன் எல்லாம் ஒரு எலக்ட்ரிசிட்டியில கனெக்டிவிட்டியா இருக்கும், அது போல இந்த பிரபஞ்சம் என்கின்ற அந்த பிராண சக்தியோடு ஒவ்வொரு உயிர்களுமே கனெக்டிவிட்டியா இருக்கு. அதுல இந்த மனித உடல் என்று சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தியில, அந்த பிரபஞ்ச காற்றுல நம்முடைய உடலானது கனெக்டிவிட்டியா இருக்கு. எப்படி கரண்ட் சுவிட்ச் ஆயிடுச்சா அல்லது கரண்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா லைட் எரியலையோ ஃபேன் ஓடலையோ, அது போல இந்த உடலுக்குள்ள அந்த பிராணசக்தி உள்ள போயிட்டு வெளியே வரலன்னா அல்லது வெளியே போனது உள்ள போய் உள்ளே நின்றுச்சுனாலும் சரி, நம்மளுடைய மனித உடலானது டிஸ்கனெக்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். அப்ப இந்த உடலில் இருந்து, இந்த உலகத்திலிருந்து இந்த உடலானது டிஸ்கனெக்ட் ஆயிடுது.
அப்ப இந்த பேராண்ட சக்தியில நம்ம உடம்பு லயித்திருக்கிறது, அதோட ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரண்ட சக்தியை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த தத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதுதான் யோக மார்க்கம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மனித உடல் இந்த பேரானந்த பிரபஞ்ச சக்தியில நம்மளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவற்றிற்கான மார்க்கத்தை சொல்லக்கூடியதுதான் யோக மார்க்கம் என்று சொல்கிறோம். ஆக இந்த மனித பிறவி எதற்காக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், மனித பிறவியினுடைய நோக்கமே பகவானை அடைவதுதான், இறைவனை அடைவது மட்டுமே மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நமக்கு நம்முடைய இந்து தர்மமும் நம்முடைய இந்திய பண்பாட்டு கலாச்சாரம் நமக்கு கொடுப்பது செய்தி என்னவென்றால், நாம் இறைவனை அடைவதே நம்முடைய மனித பிறவியினுடைய லட்சியம் என்று சொல்லுகிறோம். எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திறவுகோல் நமக்கு என்னவென்றால் யோக மார்க்கம். எனவே இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு ஆழ்வார்கள், அடியார்கள், இறை அனுபூதி பெற்றவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம் தான் யோகம் என்று சொல்லக்கூடிய. எனவே பதஞ்சலி என்ற நமக்கு யோகத்தினுடைய தந்தை தொகுத்து கொடுத்த ஒரு உன்னத நிலை என்னவென்றால் சித்த விருத்த நிரோதகா. சித்த என்றால் மைண்ட்ஃபுல், விருத்தி என்றால் மைண்ட் மூவ்மெண்ட், நிரோதகா என்றால் கண்ட்ரோல் ஆகிய இந்த 3 நிலைகளையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிற செய்திதான் யோகம் என்று நமக்கு பெரியோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த யோக மார்க்கம் 4 அடிப்படை நிலைகளில் இருந்து நமக்கு மனித வாழ்க்கையை எடுத்து எம்புகிறது. இவற்றுக்காக ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு பெரியோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு நாட்டில ஒரு அரசரானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவன் இல்லறத்தில் சிறந்து இருந்து வாழ்வது சிறந்ததா அல்லது துறவரத்தை பின்பற்றி வாழ்வது சிறந்ததா என்று அவனுக்குள் ஒரு சந்தேகம். எப்பொழுதுமே அரசர்களுக்கு ஒரு சந்தேகம் வருமானால் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக தன்னுடைய ராஜகுருவாக இருக்கக்கூடியவர்களை அணுகுவார்கள். அப்படிதான் அந்த நாட்டு மன்னனும் தன்னுடைய ராஜகுருவிடம் கேட்கிறார், குருவே, ஒருவன் இல்லறத்தனாக வாழ்வது இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திற்கு சிறந்ததா அல்லது துறவரம் பூண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு சிறந்ததா என்று கேட்கிறார். உடனே ராஜகுரு சொல்கிறார், மன்னா, இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று சொல்லி மாறுவிடத்திலே அந்த ராஜாவும் ராஜகுருவும் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அந்த நாட்டிலிருந்து பக்கத்து நாட்டிற்கு செல்லுகிற போது ஒரு நாட்டிலே சுயவரம் நடக்கிறது. ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு சுயவரம் நடக்கிறது. அந்த சுயவரம் நடக்கிற நிகழ்ச்சியை மாறுவேடத்திலே வந்த அந்த ராஜாவும் ராஜகுருவும் பார்க்கிறார்கள். உள்ள என்ன நடக்குதுன்னு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ராஜகுரு மாறுவேடத்துல வந்தவங்க 2 பேரும் போய் பார்க்கிறார்கள். போய் பார்த்தா அந்த நாட்டினுடைய அரசன் இருக்கிறான். பல நாட்டு இளவரசர்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற போது ஒவ்வொரு இளவரசனை பற்றிய பேர் புகழை எல்லாம் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இந்த நாட்டு மன்னன் இவ்வளவு யானைப்படை இருக்கிறான், இவ்வளவு நாட்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரர், இத்தனை நாடுகளை ஆண்டு இருக்கிறார் என்று ஒவ்வொரு இளவரசனாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த நாட்டு இளவரசிக்கு. இந்த நிகழ்வை மாறுவேடத்திலே வந்த அந்த ராஜகுருவும் ராஜாவும் அந்த அரண்மனையில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு இளம் துறையானவர் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். இதனுடைய நிகழ்வை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இளவரசியினுடைய பார்வை அந்த இளம் துறவி மீது சென்று விடுகிறது. உடனே இதை அந்த ராசா கவனிக்கிறார், அந்த நாட்டினுடைய மன்னன். இந்த மகளானவள், இளவரசியானவள் அந்த இளம் துறவியிடம் மாலையிட செல்கிறார். இளவரசனாக தனக்கு கணவனாக தேர்ந்தெடுப்பதற்காக அந்த இளவரசி மாலையை எடுத்து செல்கிறாள். அப்பொழுது இளம் துறவி சொல்லுகிறார், இங்கு அரண்மனை விழா கோலம் போன்றிருக்கிறது, ஏதாவது பிச்சை போடுவாங்க, உணவு கொடுப்பார்கள் அல்லது விருந்து போடுவாங்க, அது சாப்பிட்டு போறதுக்காக வந்தா அப்படின்னாரு. அந்த நாட்டினுடைய ராஜா பார்க்கிறார், இவன் ஒரு பார்த்தால் ஏழை மாதிரி இருக்கிறான், பிச்சைக்காரன் மாதிரி போயிருக்கான், அதனால இவன் ஒரு கால் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவளாக இல்லையோ என்று நினைக்கிறான் என்று சொல்லி அந்த நாட்டு ராஜாவானவர் தன்னுடைய அரசாங்கத்தில் பாதியை உனக்கு எழுதி தருகிறேன், எனக்கு இணையான ராஜாவாக நீ மாடி வருகிறாய், இப்பொழுது என்னுடைய இளவரசி மகளை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறார். அந்த இளம் துறவி மீண்டும் சொல்லுகிறார், இங்க ஏதாவது உணவு கொடுப்பாங்க தான் வந்தேன், என்னை ஆள விடுங்கப்பான்னு. ஒரு கால் கர்வம் பிடித்தவராக இருப்பாரா என்று சொல்லி அந்த நாட்டினுடைய ராஜா முழு அரசாங்கத்தையும் எழுதி வைக்கிறார். இப்பொழுது இந்த நாட்டிற்கு அரசன் நீதான், இப்பொழுது என்னுடைய மகளை இளவரசியை திருமணம் செய்து கொள் என்று வேண்டுகிறார். ஆனால் அந்த இளம் துறவி ஐயோயோ விபரீதமாக செல்ல போகிறது என்று சொல்லி அங்கு அரண்மனையிலிருந்து வெளியே சென்று விடுகிறார்.
இவ்வாறு அந்த நாட்டை விட்டு வேகமாக செல்கிறாள். இந்த இளவரசியானவள் அடைந்தால் மகாதேவன், இல்லை என்றால் மரணதேவன் என்று சொல்லி அந்த இளவரசனுடைய அந்த இளம் துறவி பின்னாலேயே நடக்க ஆரம்பிக்கிறாள். இதை மாறு வேடத்திலே வந்த அந்த பக்கத்து நாட்டு ராஜாவும் ராஜகுருவும் பார்க்கிறார். இந்த இளந்துறையானவள் நாட்டை அடைத்து காட்டை அடைகிறார். காட்டுக்குள்ளே ஒரு ஒற்றையடி பாதையிலே போய் தன்னை மறைத்துக் கொள்கிறார். நல்ல இருட்டு, மார்கழி மாசம், நல்ல கும் இருட்டு, அமாவாசை மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த இளந்துறையானவர் மறைந்து விடுகிறார். அந்த இளவரசியானவள் நட்டங்கட காட்டில் இருக்கிறார். பின்னாடி பின்தொடர்ந்து சென்ற பக்கத்து நாட்டு அரசனும் ராஜகுருவும் மாறு வேடத்திலே சென்றவர்கள் அந்த இளவரசியிடம் சொல்கிறார்கள், அம்மா, நாங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்க இந்த நேரத்துக்கு நாடு போய் சேருவது அவ்வளவு சால சிறந்ததல்ல. நைட்டு நம்ம இந்த காட்டிலே தங்குவோம், காலையில நம்ம நாட்டுக்கு போய் சேரலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு இடத்துல தங்குவோம்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய அந்த காட்டுல ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தடியிலே நல்ல அடர்த்தியாக இருக்கிறது தங்கி விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அங்கே இந்த இளம்பெண் அந்த இளவரசியும் 2 பேரும் தங்குறாங்க. தங்கும்போது மேல அந்த பறவை கூடு ஆனது, அந்த மரத்துல ஒரு பறவை கூடு இருக்கிறது. அதுல அந்த தாய் பறவை சொல்கிறது, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, கடும் குளிராக இருக்கிறது, அவங்களை அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிச்சு. உடனே அந்த தந்தை பறவையானது அங்க காடுகளில் இருந்த சுள்ளிகளை எல்லாம், குச்சிகள் எல்லாம் வந்து போட்டு நெருப்பு வளர்த்தது. அங்க குளிருக்கு அவர்கள் கொஞ்சம் அதுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் வெதவெதப்பாக மாறினாங்க. இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக அந்த தாய் பறவை சொல்கிறது, வந்தவங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்தாச்சுப்பா, ஃபுட் அரேஞ்ச் பண்ணு. இல்லறத்தாருடைய தர்மம் விருந்து வம்புவது, எனவே அவங்களுக்கு நீங்க விருந்து வம்பலுக்கு ஏதாவது நீங்க அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னே. அந்த தாய் கட்டளையிட்டுடன் அந்த குடும்ப தலைவன் தந்தை பறவையானது காடுகள்ல போய் பழங்கள் செடிகளை எடுத்து வரலாம் போகுது. போனா கடும் குளிர், எங்கேயும் எதுவுமே கிடைக்கல. போய் எங்கெங்கயோ தேடி பார்க்குது, நடு இரவு. இதுவரையும் நம்ம குஞ்சுகளுக்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் உணவு தேடுமோ போய் பார்த்துச்சு, அந்த இடம்லாம் கிடைக்கல. ஆனால் போகாத இடத்துக்கெல்லாம் போச்சு. ஏன்னா விருந்து வம்பது வந்து இல்லறத்துடைய தர்மம் இல்லையா அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காடு எல்லாம் போய் சுத்தி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. இனிமேல் பறக்கவே முடியாது என்கின்ற ரெக்கைகள் எல்லாம் தோய்ந்த நிலையில் மீண்டும் அது தன்னுடைய கூட்டை அடைகிறது. கூட்டை அடைந்தவுடன் அந்த தாய் பறவை கேட்கிறது, வந்தவங்களுக்கு எங்க ஃபுட் அகாமடேஷன் கொடுத்தாச்சு, ஃபுட் எங்கன்னு கேட்டுச்சு. அம்மா, எல்லா இடமும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே உணவு கிடைக்கவில்லை என்று தன்னுடைய அந்த தோய்ந்த இறகுகளோடு ரொம்ப டயர்டாகி சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த தாய் பறவை சொல்கிறது, நாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் விருந்தோம்பல் என்கின்ற அறம் தர்மத்தை செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்விலிருந்து தவறிவிட்டோம் என்று நமக்கு சமூகம் பழி சொல்லி வந்துவிடும். நாம் இல்லற தர்மத்தை தவறிவிட்டவர்களாய் ஆகிவிடுவோம் என்பதால் நம்ம 2 பேரும் என்ன பண்றோம், ஒருவர் ரெக்கைகளை பிடித்து கொண்டு கீழே இருக்கிற அந்த அக்னி அதுல விழுந்து அவங்களுக்கு எரிய மாறுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. உடனே அந்த 2 தாய் தந்தை 2 பறவைகளும் ஒன்றாக ரெக்கைகளை பின்னிக்கொண்டு கீழே இருக்கிற அந்த நெருப்புளை விழுந்து இரையாக மாறுகிறது. இதை பார்த்திருந்த அந்த குஞ்சுகள், 5 குஞ்சுகள் அந்த கூட்டிலே இருந்தது. எங்க அப்பா அம்மாவுடைய உடல் எவ்வளவு ரொம்ப குறைவா இருக்கு, அவர்களுக்கு எவ்வாறு பசியாற்ற முடியும்? எனவே என்னுடைய தாய் தந்தை வழியில் சென்று நான் அவர்களுக்கு இரையாக மாறப்போகிறோம் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக 5 அந்த பறவை குஞ்சுகளும் நெருப்பிலே வீழ்ந்து அவர்களுக்கு இரையாக மாறுகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்றவுடன் அந்த ராஜகுரு பேச ஆரம்பிக்கிறார். மன்னா, நீங்கள் இல்லறத்தில் வாழ்வது சிறந்ததா அல்லது துறவரத்தில் வாழ்வது சிறந்ததா என்ற கேள்வி கேட்டீர்கள். இப்பொழுது அதை பதில் சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒருவன் துறவரத்தில் வாழ்ந்தால் ஒரு நாட்டை கொடுத்தான், ஒரு மகளை, அழகான இளவரசியை கொடுத்தான். இருந்தாலும் கூட இறைவனை அடைவது மட்டுமே என்னுடைய தர்மம் என்று சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு துறவி போய் மறைந்து வாழ்ந்தார். ஒரு துறவியாக வாழ்ந்தால் எந்த பொருள், புகழ், ஆசை எது வந்தாலுமே அதெல்லாம் ஒதித்து விட்டு இறைவனை அடைவது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று ஒரு துறவி வாழ்ந்தார். ஒரு துறவியா வாழ்ந்தா அப்படி வாழும். அல்லது ஒரு இல்லறத்தானாக வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கூட இல்லறத்துடைய தர்மத்தை காப்பாற்றியது இந்த பறவை குஞ்சுகள், பறவை கூடு, அந்த தாய் தந்தை பறவை. ஒருவன் இல்லற தர்மத்தில் வாழ்ந்தால் இந்த பறவைகளைப் போல வாழ வேண்டும். ஒருவன் எந்த வாழ்க்கை வாழ்கிறான் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எப்படி வாழ்கிறான் என்பது முக்கியம் என்று சொல்லிவிட்டு அந்த ராஜகுரு மீண்டும் தொடர்கிறார். ஒருவன் தன்னை இறைவனிடம் சரணாகதி அடைந்து வாழ்ந்தானே அந்த துறவி, அது சரணாகதி தத்துவம். இதுக்கு பக்தி யோகம் என்று பெயர் கொடுத்தார். அடுத்ததாக தன் காட்டுக்குள்ளே மறைந்து தன்னுடைய ஞானத்தினால் அந்த துறவி ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு சென்றாரே,
அதற்கு பேர் விஸ்டம் என்று சொன்னார். அது ஞான மார்க்கம் என்று சொன்னார். அல்ல, அடுத்த அந்த துறவியானவர் உடல் ஒழுக்கத்தாலும் நேர்மையாலும் ஒரு மனிதன் தன்னுடைய தவசக்தியால் வாழ்ந்தானே, அந்த உடல் ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருந்தாரே, அதுக்கு பேர் ராஜயோகம் என்று பெயர். ஆக 3 மார்க்கங்கள், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்ற 3 மார்க்கங்களின் வழியாக இறைவனை அடையக்கூடியது இந்த யோக மார்க்கத்தின் தத்துவம் என்று சொல்லிவிட்டு, கர்மம் என்றால் செயல். இந்த இல்லறத்தில் இருந்த அந்த பறவைகள் தன்னை தியாகம் செய்து மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ததே, அதுக்கு கர்ம யோகம் என்று பெயர் கொடுத்தார். எனவே இந்த 4 யோக மார்க்கங்களை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கட்டுரையில் கர்மயோகம் என்ற ஒரு அத்தியாயத்தில் எழுதுகிறார். கர்மா என்றால் செயல், செயல்களில் மூலமாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்திற்கு பேர் கர்மயோகம் என்று பெயர். சரணாகதி தத்துவத்தோடு வாழக்கூடிய மார்க்கத்திற்கு இறைவனிடம் பக்தி மார்க்கம் என்று பெயர். ஒருவன் தன்னுடைய ஞானத்தினால் அடையக்கூடிய மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம் என்று பெயர். உடல் ஒழுக்கத்தாலும் மன ஒழுக்கத்தாலும் ஒருத்தன் உயர்ந்த நிலையை அடையக்கூடியதற்கு ராஜயோகம் என்று பெயர். ஒன்றின் மூலமாகவோ அல்லது 2 மூலமாகவோ அல்லது பலவற்றின் மூலமாகவோ இறைவனை அடையக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை நமக்கு போதித்திருப்பதுதான் யோக மார்க்கம் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெறும் யோகம் என்றால் உடல் அசைவுகள் அல்லது முன்வளைவு, பின்வளைவு, தலைகள் நிற்பது எல்லாம் ஒரு ஆசனங்கள், இவைகளை தாண்டிய ஒரு உயர்ந்த படிநிலையை நமக்கு வேதங்களிலே, உபநிடதங்களிலே, பகவத்கீதையிலே, ராமாயணத்திலே எல்லா இதிகாசனங்களும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான கலைதான் இந்த யோக மார்க்கம். எனவே இந்த யோக மார்க்கத்தில் அஷ்டாங்க யோகத்தில் நமக்கு பதஞ்சலி முனிவர் 8 சூத்திரங்களை நமக்கு கொடுக்கிறார். ராஜயோகத்தின் படிநிலை அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்கம் என்றால் 8 படிநிலைகள். அந்த 8 படிநிலைகளில் உயர்ந்த நிலைக்கு மனித சமுதாயத்தை எடுத்து செல்லக்கூடியதுதான் இந்த யோக மார்க்கம் என்று விவரிக்கிறார். முதலிலே சொல்லக்கூடியது யமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. அப்ப இந்த 8 மார்க்கங்களில் நமக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்கு. யமா, கோட் ஆஃப் கேரக்டர், நம்முடைய சமூகத்தினுடைய விழுமியங்கள், என்னெல்லாம் செய்யணும், நம்ம எதெல்லாம் சமூகத்தில் நியாயமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன, இவைகளை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நியாயமான முறையிலே ஒருத்தவன் வாழ்வதற்கான சமூகத்தினுடைய கோட்பாடுகளை ஒருவன் உள்வாங்கிக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய முறைக்கு பேரு யமா என்று பெயர். நியமா என்றால் தனி மனித ஒழுக்கம். ஒரு மனிதன் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அகிம்சா சத்திய அசங்கிரக, சத்தியத்தோடு ஒருவர் வாழ வேண்டும், அகிம்சையோடு வாழ வேண்டும். இப்படி தனி மனித ஒழுக்கத்தை நெறிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நியமம் என்று பெயர். அடுத்த ஆசனா, உடல் ஒழுக்கம், உடலுடைய தோரணை, மனித உடலுடைய அமைப்பு, இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசனம் என்று பெயர். இவற்றின் மூலமாக உயர்ந்த ஒரு இதெல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா பார்க்கலாம். ஒருத்தனையும் யமா கடைபிடிக்கிறானா இல்லையா, சமூகத்துல எப்படி இருக்கிறான் அப்படின்ற நிலைகளை ஒருவன் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். நியமா என்று சொல்லக்கூடியது அவன் கடைபிடிக்கக்கூடிய தனி மனித ஒழுக்க நெறிகள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆசனா, ஒருவன் உடல் தோரணை எவ்வாறு வச்சிருக்கான், அவனுடைய பிசிக்கல் போய்ச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் விசிபிளா பார்க்கக்கூடிய, இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய 3 பேசிக் கான்செப்ட்ஸ். இது நம்ம மனித சமுதாயம் ஈஸியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பகிங்கிற நிலைக்கு எடுத்து செல்லுகிறது பிராணாயாமா. பிராணாயாமா நம்முடைய சுவாசத்தின் மூலமாக வாழ்க்கை நெறியை அல்லது உடல் உயிர் ஆற்றல் சக்தியை நீண்ட நாளைக்கு நீடிப்பு தரன் கொண்ட ஒரு நிலைக்குத்தான் பிராணாயாமா என்று பெயர். அடுத்ததாக பிரத்யாகாரா, அனைத்து விதமான அபயங்களையும் சென்ஸ், நம்முடைய 5 பூதங்களையும் உள்முகமாக திருப்புவது அல்லது அவற்றிலிருந்து விடுபட்டு விடுவது பிரத்யாகாரா என்ற நிலை. இந்த நிலையை அடுத்த நிலைக்கு உயர்த்தி சொல்லக்கூடியது பிரத்யாகாரா. தாரணா என்று சொல்லக்கூடியது கான்சென்ட்ரேஷன், நம்முடைய மனத்தினுடைய ஒருநிலைப்படுத்துதல். இதுதான் அறிவுக்கு திறவுகோலே மனநிலை ஒருநிலைப்படுத்துது. அப்ப அதுதான் ஆசனங்களுடைய ஒரு திறவுகோல் என்று சொல்லுகிறார்கள். எனவே தாரணாவிற்கு நம்முடைய அனைத்து விதமான 5 இந்திரியங்களையும் உள்முகப்பின் மூலமாக மன முக்கியம். இறைவனை நோக்கி ஒருநிலைப்படுத்துவது, யாரை வைத்தாலும் எதனாலே ஒருநிலைப்படுத்தலாம். அவற்றில் 12 வினாடிகள் இடையறாது இறைவனை குறித்து சிந்திப்பது, 12 வினாடி நமக்கு எளிமையா 2 வினாடிகள் இடையறாது. அடுத்து தியானா. தியானம் மீன்ஸ் மெடிடேஷன் சொல்றாங்க. தியானம்னா மெடிடேஷன் ஒரு மீனிங் உண்டு.
12 into 12 144 வினாடிகள். The higher dimension of concentration or higher dimension of dharana, that's called தியானம். தாரணத்தினுடைய உயர்ந்த படி எடுத்துக்கொண்டால் 12 into 12 144 வினாடிகள் இடையறாது இறைவனை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை. The higher dimension of dharana, higher dimension of concentration, that's called dhyana or meditation சொல்றோம். அப்போ தியானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமாதி நிலைக்கு உயர வேண்டும். தட்ஸ் காடி என்று சொல்லுவார்கள். செல்வது இன்னும் சொல்ல போனா 144 into 144 எவ்வளவு வருதோ அந்த நிலையில் இறைவனை இடையறாது சிந்தித்தால் அதற்கு பேர் சமாதி நிலையில் இருப்பது என்று பெயர். ஆக இந்த அகிம்சை யாமாவில் இருக்கக்கூடிய அகிம்சா அவாய்டிங் வயலன்ஸ், சத்யா அவாய்ட் லைஸ், சித்தேயா அவாய்ட் கிரீட், பிரம்மச்சாரியா அவாய்ட் டஸ்ட், அபக்ரியா அவாய்ட் ஆடிங்ஸ். இப்படி இருக்கக்கூடியதை பின்பற்ற வேண்டும். நியமா நம்ம கிளீனஸா இருக்கணும், ஸ்டெடினஸா இருக்கணும், அசிடிட்டியா இருக்கும், கண்டெய்ன்மெண்ட் இருக்கணும். இவைகள் எல்லாம் இருந்தா அதுக்கு பேர் நியமா என்று பெயர். அடுத்து ஆசனாஸ் செய்யும் போது சில சீக்வன்ஸ். முதலாவதாக நம்ம ஆசனாவது செய்கிற போது, பயிற்று இருக்கிற போது மெதுவாக, ரிலாக்ஸ்டாக, ரெதமிக்காட, வித் அவேர்னஸோட செய்யணும். இதுதான் நம்ம ஆசனங்களை பயிலக்கூடுவதற்கான ஒரு முறை. எனவே இந்த ஆசனாஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், யோகிக் டெக்னிக்ஸ் சொல்லும் போது the method of asanas doing slowly, relaxedly and rhythmically with awareness இந்த அப்படின்றத ஆசனம் இருக்கிறது. The pranayama is kind of breathing techniques. இது சொல்றோம். It is the science of breath control. It consists of a series of exercise especially intended to meet the body needs and keep the vibrant health. Prana means air force, ayama means life force energy என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பிராணாயாமா செய்கிற போது ஒவ்வொரு உயிராற்றலும் எத்தனை மணி நேரம் வாழுது, பிராணாயாமாவை பற்றி தான் ஒரு உயிரினத்துடைய ஆயுள் காலத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். இப்ப டாடாய்ஸ் இருக்குதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 to 6 முறை சுவாசிக்குது. அதனுடைய ஆயுள் காலம் 150 ஆண்டுகள். இதே ஒரு கோபுரா இருக்குன்னா ஒரு நிமிடத்திற்கு 7 to 9 முறை சுவாசிக்கிறது. இதோட லைஃப் ஸ்பேன் 120 ஆண்டுகள். ஒரு நிமிடத்திற்கு 11 அதே போல மனிதனானவன் ஒரு நிமிடத்திற்கு 11 to 13 முறை, 12 to 16 முறை சுவாசிக்கக்கூடிய எந்த மனிதனும் 100 ஆண்டுகள் வாழ்கிறான். இவையிலிருந்து கொஞ்சம் கீழே போனோம்னா ஹார்ட்ஸோட பிரீத்திங் ரேட் 16 to 18 முறை. இதோட லைஃப் ஸ்பேன் 48 வயசுல இருந்து 52 வயசு தான். கேட்டோட பிரீத்திங் ரேட் 23 to 26 முறை ஒரு நிமிடத்திற்கு சுவாசிக்கிறது. அதனுடைய ஆயுட்காலம் 12 to 13 ஆண்டுகள். இதே ஒரு டாகோட பிரீத்திங் ரேட் 28 to 30 முறை ஒரு நிமிடத்திற்கு சுவாசிக்கிறது. அதோட ஆயுள் காலம் 12 to 14 வயசு தான். இப்போ இந்த பிரீத்திங்கினுடைய ரேஷியோ நம்ம இன்னலேஷன் 1, ரிட்டென்ஷன் 1, எக்ஸலேஷன் 1. பிகினர்ஸ்க்கு ஆரம்பிக்கும் போது இன்னலேஷன் ஒரு கொடுத்தோம்னா ரிட்டென்ஷன் 1 கொடுக்கணும், எக்ஸலேஷன் ஒரு டைம் கொடுக்கணும். இது பிகினர் ஸ்டேஜ்ல. இதுல பிரீத்ல இன்னலேஷன் பூரகான்னு பேரு, ரிட்டென்ஷன் ஆர் சஸ்பென்ஷனுக்கு கும்பகான்னு பேரு, எக்ஸலேஷனுக்கு ரேக்ஷகான்னு பேரு. அப்போ பிகினர் ஸ்டேஜ்ல 1:0:1 ரிட்டென்ஷன் அங்க இல்லவே இல்லை. இன்டர்மீடியட் கொடுக்கும்போது ஃபியூ வீக்ஸ் கழிச்சு கொடுக்கும்போது இன்னலேஷன் 1%னா ரிட்டென்ஷன் 1%, எக்ஸலேஷன் 2% கொடுக்கணும். இது இன்டர்மீடியட் லெவல் நம்ம ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு கொடுக்கணும்னா 1:2:2. அதே அட்வான்ஸ் லெவல்ல கொடுக்கணும்னா இன்னலேஷன் 1னா ரிட்டென்ஷன் 4, எக்ஸலேஷன் 2. திஸ் இஸ் a ratio for teaching the breathing techniques. அப்போ நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி நம்முடைய அட்வான்ஸ் லெவல்ல பண்ணும்போது நம்ம 1:4:2 இந்த ரேஷியோல நம்ம பிரீத்திங் டெக்னிக்ஸை நம்ம டீச் பண்ணணும். இதுல நாடிஸ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் நாடி இடநாடின்னு பேரு, பிங்கள ரைட் நாடின்னு பேரு. சூட்சுமா நமக்கு த்ரூ த ரன்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் ரீஜன், அதுல இருக்கக்கூடிய சூட்சும நாடின்னு பேரு. ஸோ நம்மளுடைய
இந்த பிராணாயாமா செய்கிற போது 3 விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அதோட சேர்த்து பண்ணணும். தட்ஸ் கால்டு த கான்செப்ட் ஆஃப் பிராணாயாமா பிராக்டிஸ் பந்தாஸ், நியூரோ மஸ்குலர் லாக்கிங் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஜலந்திர மத்தா system of annex region, abdomen locking system, that's called Uddiyana Bandha. Chin locking system, that's called Jalandhara Bandha. Bandha means locking. எதை லாக் பண்றோம்? The locking system of our body. இந்த லாக் பிராணாயாம டெக்னிக்கோட சேர்ந்து மூலபந்தா, உத்தியான பந்தா, ஜலத பந்தா மூணுத்தையும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல சேர்ந்து முப்பந்தான்னு பேரு. நாடி சோதனை பண்ணும்போது பிரீத் ஆல்டர்னேட்டிவ் நாஸ்டில பண்ணுவோம், பட் பிரீத் ஹோல்டிங் கும்பகா ஸ்டேஜ்ல பண்ணுவோம். உஜய் பிராணாயாமா பண்ணும்போது இந்த நாஸ்டல் பேசேஜ்ல பண்றது கூடியது. பிரம்மரி பிராணாயாமா நோஸ் பகுதியில் நம்ம பண்ணக்கூடியது. சீத்தலி சித்காரா பிராணாயாமா டங்க் ரீதியா டீத் ரீதியா பண்ண வந்து நம்ம பண்ணலாம். அப்ஜெக்டிவ் மெடிடேஷன், த பிரீத்திங் மெடிடேஷன், யோக நித்ரா, தீஸ் ஆர் ஆல் த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் daily we are followed. Omkara meditation, take a deep breath and exhale through the mouth for Omkara. The beginning starting meditation, and take a breath. O for the mouth, M for the nasal passages. The sound different 3 times. That's called Omkara meditation we are doing. Then we followed the important aspect of chakras. Muladhara chakra, Swastikara, Manipuraha, Anadaga, Vishuddha, Anya, and Sharaskara. These are the 7 chakras, very important role in the yogic concept. In Muladhara chakra, in grounding the physical stamina, Swastikara in testes and ovary, Manipura chakra is pancreas, Anadaga chakra is heart, Vishuddha chakra is throat, Anya chakra is the third eye, Sahasrara chakra is a crown. These are the 7 stages in chakra. In நாணமில்லா சுரபிகளை சரியான விதத்துல பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தை பண்ணக்கூடியது இந்த சக்ராஸ். லிங்க் பண்ண முடியும். The left nostril always emphasize for cooling air. The right nostril emphasize the heat. Hemisphere brain. நம்மளுடைய லெஃப்ட் நாடி எப்பவுமே ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. அதே போல ரைட் சைடு ஆஃப் தி நாசில் நம்மளுடைய லெஃப்ட் சைடு ஆஃப் தி பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. த parasympathetic nervous system and the sympathetic nervous system to activate to the Surya pranayama and Chandra pranayama. These are the very important factors. So நம்மளுடைய யோக மார்க்கத்தை நாம் சரியான விதத்துல பயன்படுத்துகிற நம்முடைய உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் ஒருநிலைப்படுத்தி இந்த யோக திருநாள்ல நம்முடைய மனதையும் உடலையும் இறைவன்பால் இணைப்பதற்கோடு மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஹியூமன் ஹார்மோனி, மனிதனுடைய ஒரு சமூக நல்லிணக்கம் வருவதற்கும் மனிதத்தன்மையை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் இருக்கிற அந்த பரிபூர்ணத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த சர்வதேச யோகா தினம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சர்வதேச யோகா தின நிகழ்வில் இந்த 100 நாள் தொடர்ந்து சொற்பொழிவில் நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நம்முடைய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு